Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 10th நியூ இங்கிலீஷ் புக்ல இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி ரீடர், தென் அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாத்த பற்றியும் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் கிராமர் மாடல்ஸ் பேஜ் நம்பர் 12, 13, 14 கொடுத்துருக்குற மாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாடலை பேஸ் பண்ணி. அதாவது 13 மாடல் இருக்குதுன்னு பார்த்தோம், ஆக்சிலரி வேர்ப் மாடல் ஆக்சிலரி வேர்ப் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த 13ம் என்னென்ன மாதிரியான சென்டென்சஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 2 வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 2 வீடியோவில் கேனோ, குட்டோ, மே அண்ட் மைட் இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸசைஸ் ABCD இதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க ABCDயில். இல்லை நான் வந்து ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரும் சொல்லுவேன், அப்படியே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. புக்லேயோ இல்லை சைடில் ஒரு பேப்பர்லேயோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் a modal verb is used to indicate modality. மாடல் வேர்ப் வந்து நம்ம இது முன்னாடி 2 வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் மாடல் வேர்ப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக புக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே ரீட் பண்ணுற பாருங்கள். a modal verb is used to indicate modality. அதாவது ஸ்பீக்கர் வந்து எந்த மாதிரியான இன்டென்ஷனில் பேசுகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மாடல் வேர்ப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெர்மிஷனாக கேட்குறாங்க, ரெக்வஸ்ட்டாக இருக்கா, அவங்களோட கெப்பாசிட்டியை சொல்கிறாங்களா, சஜஷன், ஆர்டர், ஆப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடல் வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி 13 மாடல் வேர்ப்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. கேன், குட், மே, மைட், வில், ஷுட், ஷால், ஷுட், மஸ்ட், ஆர் டு, நீட் டு, யூஸ்டு டு, டேர் டு. ஓகே நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் வேர்ப் வந்து ஒரு மெயின் வேர்ப் கிடையாது. ஓகேங்களா. அது வந்து ஒரு சப்ஜெக்டையோ ஒரு நம்பரையோ ஒரு பர்சனையோ சேஞ்ச் பண்ணாது. ஓகே, மாடல் டோன்ட் சேஞ்ச் வித் த பர்சன் ஆர் நம்பர் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போது நம்ம பார்த்துருக்கோம் 2 வீடியோவில் கேன், குட், மே, மைட், வில், ஷுட், வுட், மஸ்ட், ஆட் டு, நீட் டு, யூஸ்டு டு, டேர் டு இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் கீழே நம்ம எக்ஸசைஸ்க்கான ஆன்சரை ஃபில் பண்ண போகிறோம். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஏ பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் மாடல், த க்ளூஸ் இன் ப்ராக்கெட் வில் ஹெல்ப் யூ. அதாவது இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. எதை வச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்கன்னா, மாடல் வேர்பை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீ எந்த மாதிரியான மாடல் வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைடில் க்ளூ கொடுத்துருக்காங்களா ப்ராக்கெட்டில். ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணலாங்களா, எந்த மாதிரியான மாடல் வேர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, first one, when I was a child I dash climb trees easily but now I can't. Ability in past. அதாவது நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய மரம் ஏறுவேன், ஆனால் இப்போ இல்லை. ஸோ இது எபிலிட்டி இன் பாஸ்ட். இது ஈஸியாக நமக்கு தெரியுது, குட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த இடத்துல டேஷில் குட் ரைட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் குட். when I was a child I could climb trees easily but now I can't. ஓகே செகண்ட் ஒன் பார்க்கலாங்களா. I dash win the singing contest. இது வந்து ஒரு டிட்டர்மினேஷனாக சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போது ஐ வில் win this singing contest. ஸோ அந்த இடத்துல வில் அப்படின்றது ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு, யூ டேஷ் பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங். இது வந்து ஒரு சஜஷன் அப்படின்னா ஒரு அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த புக்கு வந்து ஒரு நல்ல ஒர்த்தான புக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷுட் யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ ஷுட் பை திஸ் புக், it is worth buying, advice or suggestion. Next fourth one பாருங்க, பூங்கோதை
dash speak several languages. ability in present. அவளுடைய திறமை, அவளுக்கு நிறைய லாங்குவேஜ் பேச முடியும். ஸோ அது இப்போது ப்ரெசென்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கேன் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. பூங்கோதை கேன் ஸ்பீக் several languages. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் பாருங்க. I swear I dash tell lies again. இது வந்து ஒரு ப்ராமிஸ் இல்லையா. ஸோ ஷுவராக சொல்கிறேன், இனிமேல் வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ வில், I swear I will tell lies again. ஓகே, இது வந்து ப்ராமிஸ். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 5ம் திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம். ஏன்னா ஆன்சர் வந்து நான் இதில் ரைட் பண்ணாமல் வாயில் சொல்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இன்னொரு தடவை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் திரும்பவும் இந்த 5ம் ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். When I was a child I could climb trees easily, but now I can't. So first one can answer could. Second, I will win the singing contest. So second one can answer will. Third one, you should buy this book, it is worth buying. Third one can answer should. Next, fourth one, Pungodai can speak several languages. So fourth one can answer பார்த்தீங்க அப்படின்னா can. I swear I will tell lies again. இது வந்து ஒரு ப்ராமிஸ் சென்டென்ஸ். ஸோ அதனால் will வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபிஃப்த் ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா will. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பிங்க்கு சைடில் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஓகே, 6 ஒன் பார்க்கலாம். My father dash play badminton in the evening when he was at college. Past habit. ஓகே, திருப்பி இது ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே புரியும். ஏன்னா நம்ம அந்த 2 வீடியோவிலையும் பார்த்துருப்போம். ஓகே, அது நம்ம என்ன வார்த்தை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அந்த 2 வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இதில் கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணி பாஸ்ட் ஹேபிட் அப்படின்னு சொல்கிறாங்க, கடந்த கால பழக்கம். ஓகே, மை ஃபாதர் டேஷ் ப்ளே பேட்மிண்டன் இன் த ஈவினிங் வென் ஹீ வாஸ் அட் காலேஜ். ஸோ அப்போ யூஸ்டு டு. ஓகே, யூஸ்டு டு அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். மை ஃபாதர் யூஸ்டு டு ப்ளே பேட்மிண்டன் இன் த ஈவினிங் when he was at college. Okay, 7th one, you dash do I say command. ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், add to வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த 2 வீடியோ பார்த்துட்டு இது பார்க்கும்போது add to அப்படின்றத நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மாரல் அப்ளிகேஷன், ஒரு கடமையை சொல்லும்போது நம்ம add to அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல add toவும் யூஸ் பண்ணலாம் நம்ம. you ought to do as I say. ஓகே, ஆன்சர் வந்து ought to. சம்டைம்ஸ் இதில் ஷுட்டும் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 8th ஒன் பாருங்கள். டேஷ் ஐ ஹாவ் another glass of water request. மே ஐ ஹாவ் another glass of water. இதை நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஓகே, மே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லேயே நம்ம இந்த சென்டென்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் 9th ஒன், சிபி வாஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் ஹார்ட் but he dash win the race. possibility. ஸோ இந்த இடத்துல என்ன போடலாம் அப்படின்னா மே போடலாம். ஓகே, சிபி ஹாஸ் நாட் ப்ராக்டிஸ்டு ஹார்ட் but he dash win the race. possibility. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே வந்து போடுறோம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக 10th ஒன் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய டியூட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஷுட் preserve our nation resources. ஸோ அந்த இடத்துல should வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, திருப்பி இந்த 5 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ கேன் ஆன்சர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மை ஃபாதர் யூஸ்டு டு ப்ளே பேட்மிண்டன் இன் த ஈவினிங் வென் ஹீ வாஸ் அட் காலேஜ். ஸோ ஆன்சர் வந்து யூஸ்டு டு. நெக்ஸ்ட்டு 7th ஒன், யூ டேஷ் டூ ஆஸ் ஐ சே கமாண்ட். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ought to போடுறோம். நெக்ஸ்ட், மே ஐ ஹாவ் another glass of water. ஆன்சர் மே. நெக்ஸ்ட் ஒன், சிபி ஹாஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் ஹார்ட் பட் ஹீ
may win the race. Possibilities. Next, we should preserve our nation resources. ஸோ அந்த இடத்துல வந்து should போடுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி. Rewrite the following sentence by reciting the error in the use of model. செக்ஷன் பியில் ஒரு 10 sentences கொடுத்துருக்காங்க. அந்த 10 sentenceல மாடல் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதை நம்மளை கரெக்டாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், would I have your autograph? would I have your autograph? ஸோ அந்த இடத்துல would வரக்கூடாது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன் ஆர் மே யூஸ் பண்ணலாம். கேன் ஐ ஹாவ் யுவர் ஆட்டோகிராஃப், அப்படி இல்லைன்னா மே ஐ ஹாவ் யுவர் ஆட்டோகிராஃப். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் கேன் ஆர் மே. செகண்ட் சென்டென்ஸ், ஐ கேன் பி 15 next April. ஐ கேன் பி 15 next April. ஸோ இது வந்து ஃப்யூச்சர். ஸோ அதனால் ஐ வில் பி 15 next April. வில் வந்து ஆன்சராக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், டேக் அன் அம்பர்லா, இட் ஷுட் ரெயின் லேட்டர். பாசிபிலிட்டிஸ், மெயின் ரெயின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மே வந்து யூஸ் பண்ணலாம். ஷுட் எடுத்துகிட்டு டேக் அன் அம்பர்லா, இட் ஷுட் பி ரெயின் லேட்டர். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மே. நெக்ஸ்ட்டு, the magistrate order that he might pay the fine. The magistrate order that he must pay the fine. Answer must. Okay, next, fifth one பாருங்க, make me a cup of tea, shall you? ஸோ அந்த shall you வராது, will you வரும். ஓகே, make me a cup of tea, will you? next one, sixth one பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா யூ மே ஸ்பீக் பொலைட் டு த எல்டர். மே கிடையாது, அதே இடத்துல மஸ்ட். நம்ம கட்டாயமே எல்டர்ஸ் கிட்ட பொலைட்டாக தான் பேசணும். ஸோ யூ மஸ்ட் ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செவன்த் ஒன், யூ வில் கெட் யுவர் டீத் க்ளீனர் அட்லீஸ்ட் 1 year. ஸோ அந்த இடத்துல வில் வராது, ஷுட் வரும். நெக்ஸ்ட், எயித் ஒன், we could grow vegetables in our kitchen garden but we don't do it now. ஸோ could வராது, can வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நைன்த் ஒன் பாருங்கள், must I get you a jacket? the weather is cold. must இல்லை, shall I get you a jacket? the weather is cold. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து shall வரும். நெக்ஸ்ட் 10th ஒன், could the train be on time? will the train be on time? could வராது, will வரும். ஓகே, திருப்பி இந்த 10 sentences ரீட் பண்ணுறேன். ஆன்சர் பார்த்தோம், அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், would I have your autograph? ஸோ அங்கே would வராது, can ஆர் may யூஸ் பண்ணலாம். I can be 15 next April இருக்கும். ஸோ can வராது, will யூஸ் பண்ணணும். டேக் அன் அம்பர்லா, இட் ஷுட் ட்ரெயின் லேட்டர். ஷுட் வராது, மே யூஸ் பண்ணணும். த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் தட் த மைட் பே த ஃபைன். மஸ்ட் பே த ஃபைன். ஸோ மஸ்ட் ஆன்சர். தென் ஃபிஃப்த் ஒன், மேக் மீ அ கப் ஆஃப் டீ, ஷால் யூ, நாட் ஷால் யூ, வில் யூஸ் பண்ணணும் அங்கே. ஓகே, யூ மஸ்ட், சாரி, சிக்ஸ் ஒன், யூ மே ஸ்பீக் பொலைட் டு த எல்டர். ஸோ மே வராது, மஸ்ட் வரும். யூ மஸ்ட் ஸ்பீக் polite to the elder. Then seventh one, you will get your teeth cleaner at least once a year. ஸோ அதில் ஷுட் வரும். ஆன்சர் வந்து வில் கிடையாது, ஷுட். வில்லை எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ஷுட் யூஸ் பண்ணணும். தென் எய்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, we could grow vegetables in our kitchen garden but we don't do it now. ஸோ could வராது, can வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், நைன்த் ஒன் பாருங்கள், must I get you a jacket, the weather is cold. must வராது, shall வரும். shall I get you a jacket, the weather is cold. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 10th sentence, could the train be on time? could வராது, will வரும். will the train be on time? நெக்ஸ்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க.
அந்த கான்வர்சேஷனில் டேஷ் இருக்கிற இடத்துல சூட்டபிள் மாடல்ஸ் வேர்ப் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரீட் த டயலாக் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் மாடல். ஆன்சர் ஃபர்ஸ்ட் டேட் அண்ட் சரண் 2 பேருக்கான கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டேட் டேஷ் வி கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொலைட்டாக கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஷால் வந்து யூஸ் பண்ணுறோம். ஷால் வி கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட். ஸோ ஷால் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சரண் yes dad we dash go to the restaurant where I dash have some ice cream. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனும் எபிலிட்டியும் அந்த இதில் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல இது ஐஸ்கிரீம் இருக்கும் அப்படின்னும் எபிலிட்டியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எஸ் தட் வி ஷுட் கோ டு த ரெஸ்டாரண்ட் வேர் ஐ வந்து என்ன வரும் கேன் ஐ கேன் ஹாவ் சம் ஐஸ்கிரீம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஷுட் அண்ட் கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டேட் சொல்கிறார் ஓகே தென் ஐ டேஷ் பி ஹோம் பை 7 PM மேம் அண்ட் யூ டேஷ் பி ரெடி பை தெம். இதில் வந்து பாசிபிலிட்டியும் ஆப்ளிகேஷனும் இருக்குது அந்த சென்டென்சஸில். ஸோ அதனால் அதாவது வந்து 7 PMக்கு வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும் அப்படின்னும் நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னும் ஒரு ஆப்ளிகேஷனோட சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஓகே தென் I will be home by 7 PM மேம் அண்ட் யூ என்ன போடலாங்க ஷுட் போடலாம் இல்லைங்களா. மாம் அண்ட் யூ ஷுட் பி ரெடி பை தெம். நெக்ஸ்ட் சரண் ஷோர் வி வில் அந்த இடத்துல என்ன போடலாம் வில். மை ஃப்ரெண்ட் டோல் மீ தட் தேர் இஸ் எ மேஜிக் ஷோ நியர்பை. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது குட் வந்து யூஸ் பண்ணலாம். ரிக்வஸ்ட் குட் யூ ப்ளீஸ் டேக் அஸ் தேர். நம்ம அங்கே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல குட் போடலாம். ஸோ அந்த இடத்துல அந்த டேஷ்க்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வில்லும் செகண்ட் ஒனுக்கு வந்து குட்டும் போடுவோம். ஓகேவா. வி வில் மை ஃப்ரெண்ட் டோல் மீ தட் தேர் இஸ் எ மேஜிக்கல் ஷோ நியர்பை குட் யூ ப்ளீஸ் டேக் அஸ் தேர். ஸோ அந்த இடத்துல வில் அண்ட் குட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேட் அடுத்த கான்வர்சேஷன் வி dash not have time to go for the magic show I suppose if we have enough time left we dash plan. ஸோ அந்த இடத்துல பாருங்கள் பாசிபிலிட்டியும் விஷஸும் இருக்குங்களா. ஸோ பாசிபிலிட்டியும் விஷஸும் இருக்குது. அந்த இடத்துல மேவும் வில்லும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள் we may not have time to go for the magic show I suppose if we have enough time left we will plan. So may will இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சரண் by the way dash we inform your gatekeeper about our outing. இது வந்து ஆப்ளிகேஷனை கேட்குறாங்க, நம்ம சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஷுட் வந்து யூஸ் பண்ணுறோம். by the way should we inform our gatekeeper about our outing. நெக்ஸ்ட் that yes we must அந்த இடத்துல வந்து must யூஸ் பண்ணுறோம். we must show so that he should be aware we are not at home. அந்த இடத்துல ஒரு நெசசிட்டியும் ஆப்ளிகேஷனும் இருக்கிறதுனால நம்ம மஸ்ட்டும் ஷுட்டும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சரண் டேஷ் ஐ கால் அப் மாம் அண்ட் டெல் ஹர் அபவுட் அவர் பிளான் டுடே ஷால். அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் ஒரு சஜஷன். ஆமாம் அம்மாவை கூப்பிட்டு நம்ம இதை சொல்லிடணும் நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஷால் ஐ call up mom and tell her about our plan today. Next sentence பாருங்க you dash to otherwise we must be trouble when she return home. நீ கண்டிப்பாக சொல்லிவிடு, இல்லாட்டி ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ought to அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். you ought to otherwise we must be in trouble when she return home. Next Charan by the time you come home in the evening we dash be waiting for you hope would dash be late by. அந்த டேஷில் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லும் செகண்ட் டேஷில் would நாட்டும் போடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டி செக்ஷனில் ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து மாடல் ஆக்சிலரி வேர்ப் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ரீட் த ஃபாலோயிங் டயலாக் அண்ட்
சப்ளை அப்ராப்ரியேட் மாடல்ஸ் அந்த இதில் வந்து அப்ராப்ரியேட் மாடலை வந்து யூஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், we can leave our baggage in the class during the break. Yes, டீச்சர் சொல்கிறாங்க yes. You can but arrange them neatly. அந்த இடத்துல can வரும். நெக்ஸ்ட் passenger and conductor. My child is 6 years old. Do I have buy him a ticket? என் பையன் வந்து என் குழந்தை வந்து 6 years ஓல்டாக இருக்குது, டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டக்டர் எஸ் யூ ஷுட். கண்டிப்பாக. இட் காஸ்ட் half of the price of an adult ticket. half டிக்கெட் தான் அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஒன், வாணி அண்ட் யோகா. Can we go for office after the meeting? No, I can't. I have to go home. Next one, salesman and customer. When dash I receive my order? When can I receive my order? Next sentence, I can assume you sure the order will be delivered tomorrow. Next sentence பாருங்க, do you think I should write about my education background in the resume? அதுக்கு பிரீத்தி சொல்கிறாங்க yes you should. You will get a better job. அந்த இடத்துல வில்லும் போடலாம், நம்ம மேவும் போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்து அந்த கீழே இருக்கிற சென்டென்சஸை வந்து நம்மளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.